ஹலோ சில்ட்ரன், நாம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிற பாடம் வனாந்திர சத்தம். பாடபாகம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 5 முதல் 80, மார்க்கு 1ஆம் அதிகாரம் 2 முதல் 8, மத்தேயு 3ஆம் அதிகாரம், மத்தேயு 14ஆம் அதிகாரம் 3 முதல் 12, யோவான் 1ஆம் அதிகாரம் 19 முதல் 27, யோவான் 5ஆம் அதிகாரம் 33 முதல் 35, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள். இன்றைக்கான மனன வசனம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. நம்ம பாடத்தின் நோக்கம் தீர்க்க தரிசனங்கள் யாவும் நிறைவேறும். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்கள்ல அபியா என்ற ஆசாரிய வகுப்புல சகரியான் ஒருவர் வாழ்ந்து வந்தாங்க. இவர் கர்த்தருடைய ஆலயத்துல ஆசாரிய ஊழியம் செய்து வந்தாங்க. இவருடைய மனைவி பெயர் எலிசபெத். இவங்களுக்கு பல வருடங்களா பிள்ளை இல்லாம இருந்தது. ஆனாலும் இவங்க 2 பேரும் தேவனுடைய கற்பனைகளையும் அவருடைய நியமங்களையும் பின்பற்றி தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தாங்க. இவங்க குற்றமற்றவர்களா நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி செய்து வாழ்ந்தாங்க. இந்த நாட்கள்ல ஆசாரிய ஊழிய முறைப்படி தேவனுக்கு தூபம் காட்ட சகரியாவுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அவங்க ஆலயத்துக்குள்ள போய் தூப பீடத்துக்கு பக்கத்துல நிற்கும்போது கேப்ரியல்னு ஒரு தூதன் சகரியாவுக்கு தரிசனமாகி சகரியாவை பார்த்து, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு யோவான்னு பெயரிடுவாயாகன்னு சொன்னாங்க. சகரியாவோ இந்த தேவதூதனுடைய வார்த்தையை நம்பாததால பேச முடியாத ஊமையனா மாறிட்டாங்க. சில நாட்கள்ல எலிசபெத்து கர்ப்பவதியானாங்க. எலிசபெத்து தன்னுடைய கருவில் குழந்தைய சுமந்த 6வது மாதத்துல இயேசுவின் தாயாகிய மரியாள் எலிசபெத்தை பார்க்கும்படி வந்தாங்க. இந்த மரியாளோ எலிசபெத்தை பார்த்ததும் வாழ்த்துனாங்க. அந்த சத்தத்தை கேட்ட உடனே எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த பிள்ளை சந்தோஷத்தினால துள்ளியது. கொஞ்ச நாள்ல எலிசபெத்துக்கு ஒரு மகன் பிறந்தான். சகரியாவும் கர்த்தருடைய தூதன் சொன்னபடியே அந்த குழந்தைக்கு யோவான்னு பெயரிட்டாங்க. உடனே சகரியாவின் ஊமையான வாய் திறக்கப்பட்டு அவரால் பேச முடிந்தது. அவர் தேவனை துதித்தார். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னே அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த ஒரு தூதன் பிறப்பான்னு வனாந்தரத்துல கூப்பிடுகிற சத்தம் உண்டென்றும் இந்த யோவானை பத்தி தான் தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தாங்க. அதே போல தேவன் முன்னாடியே சொன்ன மாதிரியே இந்த யோவான் வளர்ந்து ஆவியில் பலன் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னை காட்டும் நாள் வர வனாந்தரத்துல வாழ்ந்தார். இவர் எலியாவின் ஆவியை பெற்று ஒட்டக மயிர் உடையையும் தன் அறையிலே வார்க்கச்சியும் கட்டி கொண்டிருந்தாங்க. வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் இவருக்கு உணவானது. இப்போ இவர் யூதேயா வனாந்தரத்துல ஜனங்களுக்கு மத்தியில தன்னோட ஊழியத்தை ஆரம்பிச்சாங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கொடுங்கள் என்று பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பாவங்களை விட்டு மனம் திரும்பும்படியான அவருடைய பிரசங்கம் அநேகரை தொட்டது. அந்த தேசத்து மக்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி யோர்தான் நதிக்கரையில யோவானால ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாங்க. தனக்கு பின் வருகிற மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார்னு அவருடைய பாதரட்சியை சுமக்கவும் தனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாங்க. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் கோதுமையை பிரிச்சு களஞ்சியத்துல சேர்ப்பார், பதரையோ அக்னியில் சுட்டரிப்பார்னு இயேசுவை குறிச்சு சொன்னாங்க. அந்த நேரம் இயேசு யோவானிடம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள யோர்தான் நதிக்கரையில வந்தாங்க. இதை கண்ட யோவான் இயேசுவை தடுத்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டி இருக்க, நீர் என்னிடத்தில் வரலாமான்னு கேட்டாங்க. ஆனா இயேசுவின் வேண்டுதலுக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. இப்படி இயேசுவுக்கு பணிவிடை ஊழியம் செய்து வந்தாங்க. கொஞ்ச நாட்களுக்கு பின்பு ஒரு நாள் ஏரோது ராஜா செய்த பாவத்தை இந்த யோவான் ஏரோதிடம் சொல்லி கண்டிச்சாங்க. இதனால ஏரோது யோவானை பிடிச்சு ஜெயில போட்டாங்க. ஏரோதியாலோ இவரை கொல்ல நினைச்சு அநேக சதி திட்டங்களை தீட்டினாங்க. ஆனாலும் யோவானின் பரிசுத்த நடத்தையை அறிந்த ஏரோது அவருக்கு பயந்து அவரை பாதுகாத்தும் வந்தாங்க. ஏரோது தன் பிறந்த நாள் விழாவில் அநேகரை அழைத்து விருந்து வைத்தாங்க. அந்த நாள்ல அந்த விருந்தினர் முன்பாக ஏரோதியாளின் மகள் நடனமாடினாள்.
அதற்கு பரிசாக ஏரோதியாளின் ஆலோசனைப்படி யோவான் ஸ்நானனின் தலையை கேட்டாங்க. ஏரோதும் யோவானின் தலையை வெட்டி கொண்டு வர சொல்லி அதை அவளுக்கு பரிசா கொடுத்தாங்க. யோவான் ஸ்நானகன் சத்தியத்திற்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாங்க. அவருடைய சீஷர்கள் இதை கேள்விப்பட்டு யோவானின் உடலை எடுத்து கல்லறையில அடக்கம் பண்ணினாங்க. இயேசுவே யோவானை பற்றி அவர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான்னு சாட்சி கொடுத்தாங்க. நாமும் யோவான் ஸ்நானகனை போல தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும். அவருக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாறணும். அப்போதான் தேவனும் நம்மை குறித்த தரிசனங்களையும் திட்டங்களையும் நமக்காக நிறைவேற்றுவாங்க. நாமும் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தம் செய்து அவருக்காக பிரகாசிப்போமா? ஆமேன்.